ஏன் ப்ராப்பர்ட்டில நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் போலிங்கே போடல, அதுக்குள்ள வந்து அப்பீல கேட்டு நிக்கிறாரு. என்னையா இது? மரத்துக்கீழ நின்னுட்டு நிழல கேக்குற மாதிரி இருக்கு. நீ யாருன்னு தெரியலையே. நான் தான் டாக்டர் அசோக் சின்ஹா. நீங்க இங்க என்ன? ஓ, டாக்டர் அசோக் சின்ஹா, கிரேட் கார்டியாலஜி சர்ஜன். யாருடைய பேரை கேட்டா நின்னு போன இதயமும் துடிக்க ஆரம்பிக்குமோ அப்படிப்பட்டவருடைய பேரு. நான் உங்களை டிவில பாத்திருக்கேன். பை த வே, நான் சாதாரண ஒரு மக்களுடைய தொண்டை. என் பேர் ராஜசேகர். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? இங்க பாருங்க மிஸ்டர் ராஜசேகர், நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இந்த இடத்த வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்ன்றதுக்காக யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை. ஹாஸ்பிட்டல் கட்டினா நோயை வேணாலும் போக்கலாம், ஆனா கோயிலை கட்டினா இங்க நோயே வராதே. நீங்களே சொல்லுங்க சார், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டணுமா இல்ல கோயில் கட்டணுமா? சார், நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன் இல்லையா, as per ரூல்ஸ் இந்த இடம் எனக்கு சொந்தமானது. இவர் இந்த இடத்த காலி பண்ணலனா ரூல்ஸ் படி நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க. நீங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க வந்து அப்படி உட்காருங்க. சார் சார், இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேணாம் சார். இந்த போலீஸ் அது இது எதுவும் வேணாம் சார். மீடியாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். பிரைம் மினிஸ்டர் பிரச்சனையில மாட்டினாலே விட மாட்டாங்க, அப்புறம் என்ன மட்டும் விட்டுருவாங்களா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் நீங்களாவது சொல்லுங்க சார், கம்ப்ளைண்ட் அது இது எதுவும் வேணாம் சார். நாங்க உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறோம் சார். கண்டென்ட் என்னன்னு சொல்லுங்க சார். சார் சார் சார், நீங்க எவ்வளவு பெரிய ஹார்ட் டாக்டர், இன்னும் பல பேரை காப்பாற்ற வேண்டியது வேற இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நாங்களே எழுதிக்கிறோம் சார், நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க. ஓகே. ஐயோ, என்ன சார் பண்றீங்க நீங்க? எந்த பேப்பர்ல நீங்க சைன் பண்றீங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னீங்க? இன்னும் 60 செகண்ட்ல உன் மூஞ்சு மூரெல்லாம் பேர்ந்துடும் தெரியுமா? என்ன? ஏய், என் முன்னாடி நின்னு ஆஸ் ஃபார் ரூல் நான் பேசுறேன். முதல்ல உனக்கு சமாதி கட்டடா, அப்புறமா நான் கோயிலை கட்டிக்கிறேன்டா. விடுங்க. ஏய், விடுங்க. ரியாஸ் வந்து எழுதுடா, எழுதுடா. நான் டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணிட்டு சாகுறேன்னு எழுதுடா. எங்க அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதனால இந்த கிரவுண்ட நான் கவர்மெண்ட்டுக்கு தாராளமா கொடுக்குறேன்னு எழுதுடா. சார் என்ன சார்? டேய், ஏன் இடத்துக்கு வந்து ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ? ஏய், நான் இந்த ஸ்டேட்டுக்கு ஹோம் மினிஸ்டர்டா, கிங்குடா. அண்ணா அண்ணா அண்ணா, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுச்சு. அந்த பெட்டிங் படத்தை தூக்கிட்டு போனது வேற யாரும் இல்ல, அந்த குடிகாரன் ராயல் குமார். 60-90 அடிக்கிற நாய் நம்ம கிட்டே 20-20 மேட்ச் ஆடுறானா? குருபாய், டாக்டர் சார் எழுந்திருக்க, எழுந்திருக்க, மேல எழுந்திருக்க. எழுந்திருக்க சார், எழுந்திருக்க, மேல எழுந்திருக்க. வீட்டுல அம்மா பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீயே உன் இடத்துல கோயில் கட்டுறதா சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்டு கொடு. ருத்ரபா சார், டாக்டருக்கு ஒரு இளநியை வெட்டி கொடுத்து அழகா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா. போ. ஏதோ நீங்க உயிரோட இருக்கீங்களே, அதே நீங்க செஞ்ச. ராஜா, குருஜி போன். பாய்ஸ், உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். இனிமே நான் கால் வச்ச இடம் தான் என்னோட பேலஸ். ஓ, ராஜசேகர் alias King will be the next CM of the state. Hey, வண்டி எடுக்கடா. வணக்கம் சென்னை, நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். மத்த மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்திருக்கோம். ஆனா தமிழ்ல பேசுறதுக்கு மட்டும் யாருமே முன் வர மாட்டாங்க. சோ நம்ம ராமாயணத்தோட சேர்த்து அவங்களுக்கு தமிழையும் சொல்லி கொடுக்க நம்ம முயற்சி பண்ணலாம். தமிழ் பள்ளிக்கு வருக. தமிழ் பள்ளிக்கு வருக. தசரத் மகாராஜ் son name is ராம். ராமாயணத்தை எழுதினது யாரு தெரியல. க்ளூ கொடுக்கவா? கும்பகர்ணா. இல்ல, வால்மீகி. தமிழ் பேசுறது இனிமேல் ரொம்ப சிம்பிள். தமிழ்ல பேசுறவங்க கிட்ட நீங்க தமிழ்லயே பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இந்த லேர்ன் இங்கிலீஷ்னு ஒரு புக் வரும்ல, அதே மாதிரி நம்ம லேர்ன் தமிழ்னு சொல்லி ஒரு புக்க போடணும் மச்சி. அப்பதான் வொர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். யாழ் தமிழ் டீச்சர் மாமா. நீங்க தமிழ் கிளாஸ்க்கு வரீங்களா? வெளிநாட்டுக்கார
வெள்ளக்காரங்களால வந்த பிரச்சனை. தமிழே தெரியாதவங்க, இந்த மொழியை பற்றி எந்த ஒரு ஆற்றலும் இல்லாதவங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு தமிழ் கத்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி இங்க கேள்வி எழுப்புறாங்க. இந்த வெளிநாட்டு வாசிகள் எந்த அளவுக்கு தமிழை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருமா, நீ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற. எங்களுக்கு பதில் வேணும், பதிலு. தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேளுங்க. நான் எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்றேன். முதல்ல தமிழ் மேல பற்று கொண்டு போய் இதோ இங்க இருக்கேன். நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். உங்க பேர் என்னங்க சார்? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைமே இல்ல, ஸ்ட்ரைட்டான கொஸ்டினுக்கே வரேன். கேளுங்க சார். ராமனோட அப்பா பேரு என்ன? தசரத மகாராஜா. சிறந்த தமிழ் கவிஞர்கள் ஒரு 5 பேரோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுங்க. அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு, பட்டுன்னு பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். பாவம், உங்களுக்கு பதிலே தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்திருக்கிற தமிழ் ஆர்வம் கொண்டவங்க. அண்ணா, நீங்க 5 சொல்ல வேணாம், ஒரு 3 பேர் சொல்லுங்க. அது வாலி, அப்புறம் வைரமுத்து, அப்புறம் என்னப்பா அது? அவரேதான். பா விஜய். இவர்களுக்கு கேள்வி கேட்க தெரியவில்லை. பாவம், அண்ணன் நிறைய சினிமாலாம் பார்த்திருக்காரு, தான் கன்ஃபியூஷன். இனிமே ராபிட் ரவுண்ட். ஆல் பாய்ஸ் ரெடியா? அண்ணா கேக்கணுமாண்ணே? நடிகர் திலகம் 9 வருஷம் போட்டு நடிச்ச படம் பேர் என்ன? நவராத்திரி. தமிழ்நாட்டோட ப்ரூஸ்லி யாரு? ராமாயணத்தை எழுதினது யாரு? கம்பேர். ஆட்டோ ரிக்ஷால இருந்து எல்லா தெரு பேரையும் தமிழ்ல தான் எழுதி இருக்கணும்னு சொன்னாங்களே, அந்த கட்சியோட பேர் என்ன? அதோட பேரு வந்து திமுக. இனி ராமாயணத்துல கடைசியா ஒரு கேள்வி. தசரத மகாராஜாவோட 2வது பொண்டாட்டியோட முதல் பையனுக்கு பொண்ணு கொடுத்த பொண்ணோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பா பேரு என்னங்கறதா இப்ப கேள்வியே. அண்ணா எப்படி? அது ஏன்பா, அது யாருன்னு சொல்லுப்பா. மீடியா நான் ஒரு பேராவது வாங்கிக்கிறேன். அதாவது ராமரோட பொண்டாட்டியோட அண்ணனே. திரௌபதி, பாஞ்சாலி. வா 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 வா. நம்மளோட தமிழ் ஆர்வம் கொண்ட அனைவருமே இங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தவிக்கிறாங்க. ஏய், நீ என்ன கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு கோடீஸ்வரம் ப்ரோகிராமா நடத்துற? இவங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? வாடா டேய், வாடா. அண்ணா இன்னும் ஒரே ஒரு கேள்வி தானே. அண்ணா நீங்களா? அண்ணா நில்லுங்கண்ணா. சார் சார், தமிழ் பத்தி ஒரே ஒரு கேள்வி சார். சார், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? அதுவும் இங்கிலீஷ்லயா? நான் வேணா அவங்கள திரும்ப கூப்பிடட்டுமா? நீங்க வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. இது யாரும் செய்யாத உதவி, யாராலையும் செய்யவும் முடியாத. நம் கண்களில் 1000 விண்மீன்கள் பூக்குதே, என்னை விட்டு இருதயம் எங்கெங்கோ நழுவுதே. மௌனமான காதல் புரட்சி இங்கு நடக்குதே. ஓ மனதை திருடி இந்த அழகி எங்கோ பறந்ததே. நான் ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பார்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு கூட சில்லறை இல்லாம பண்ணிட்டானுங்க. என்னையா உட்வார்ட்ஸ் கிரைப் வாட்டர் குடிக்காத குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. அந்த பிபிஎல் ஃபைனல்ல பெட்டிங் வச்சு அந்த சூர்யா பாய் பாகுபலி கலெக்ஷனை விட அதிக கலெக்ஷன் வாங்கிட்டான். ஃபைனல் மேட்ச்ல ஃபிக்ஸிங் பண்ணி நம்ம ரெட் டீமை தோக்கடிக்கணும்னு பார்த்தான். ஆனா நம்ம பையன் ஒருத்தன் அதுக்கு ரிவெஞ்சா பெட்டிங் பணத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கு அந்த சூர்யாவோட அண்ணன் கிங்குக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாம் என்ன பெரிய மேட்டரா? காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சிட வேண்டியதானே? அதை காம்ப்ரமைஸ் பேசி முடிக்கணும் தான் அவன் வீட்டுக்கே போய் நான் அவனை பார்த்தேன். சார், உங்க தம்பி பெட்டிங்ல என்னை ஏமாத்திட்டாரு. அதனால நம்ம பையன் சண்டை போட்டுட்டான். ஒண்ணுக்கு ஒன்று சரியா போயிடுச்சு சார். நாம 2 பேரும் பிசினஸ் மேன். இந்த மாதிரி சண்டை போட்டா நல்லா இல்ல. ஸோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஆஃபர், இதை நீங்க ஏத்துக்கணும். எக்ஸாக்ட்லி. நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீ இந்த பிசினஸை விட்டுறேன்பா, வேற ஏதாவது பண்ணீங்க. என்ன சொல்ற?
கோட்ரு குமார் எழுந்துடா டேய். உன் என்ன பிசினஸ், ஹோட்டல் பிசினஸ், ஃபிளைட் பிசினஸ் எதுவும் இல்லாம ஃபுட்பாத்ல பிச்சை எடுக்க விட்டுருவ. குருபாய், ரியாஸுக்கு ஃபோன் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் ஒன்று போட சொல்லு. எழுதுடா. அரே இதுல நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்பா. இத பாருங்க ராயல் குமார், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த இந்த கிங்கை எதிர்த்து நம்ம போராடணும்னா ஒரு சாலிட் எவிடன்ஸ் நமக்கு வேணும். எவிடன்ஸ் நிச்சயமா வரும் ஹரி சார். இவன் யாரு? அதான் சொன்னனே, இவன் தான் நம்ம பையன். நாளைக்கு இந்த டிவி சேனல் ஆளுங்களெல்லாம் முகத்துல மேக்கப் போட்டுட்டு மைக்க தூக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லுங்க சார். நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு பிக் பாஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்க பிரேக்கிங் நியூஸ மட்டும் தான் பார்ப்பாங்க. என்ன சார் இவன் என்ன சொல்றான்? ஒரு கேம் ஆடலாமா?